உங்களை சுற்றி இருக்கிற ஒருத்தர் உங்களை காதலிக்கிறாரா இல்லையான்னு தெரியாமல் குழப்பமாக இருக்கீங்களா? அவர் செய்கிற சில விஷயங்கள் வெறும் நட்பா இல்லை காதலான்னு யோசித்து உங்களுக்கு தலையை சுற்றுதா? வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் ஒருத்தர் மனசில் காதல் இருந்தால் அவங்களோட உடல் மொழி, பேச்சு மற்றும் செயல் எப்படி மாறும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவோட முடிவில் அந்த நபர் உங்களை உண்மையிலேயே காதலிக்கிறாரா இல்லையான்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. கடைசி வரை பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா கடைசி நிமிஷங்கள் ரொம்ப முக்கியமாக ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக் சொல்லித்தரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்களானது எப்போவுமே பொய் சொல்லாது. அது ஏன்னா நமக்கு ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னா அவங்கள பார்க்கும்போது நம்மளோட கண்களானது விரிவடையும். ட்ரையாங்கிள் விஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது முக்கோண பார்வை. உங்களை ஒருத்தருக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க முதல்ல உங்கள் கண்களை பார்ப்பாங்க, அப்புறம் உங்கள் உதடுகளை பார்ப்பாங்க, திரும்பவும் உங்களோட கண்களை பார்ப்பாங்க. இது ஒரு ரகசிய சிக்னல், புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் எப்போவாவது கவனிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் இன்னொருத்தரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க உங்களை ஓர கண்ணால் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்கள பார்க்கும்போது சட்டென அவங்க பார்வையை திருப்பிப்பாங்க. இது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இதுவும் ஒரு சிக்னல் தான். அவங்க உங்களுக்கு எப்போவுமே ஒரு முன்னுரிமை கொடுத்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மேலே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அவங்க எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் உங்களிடம் நான் பிஸியாக இருக்கேன்ற வார்த்தையே சொல்ல மாட்டாங்க. அவங்க எவ்வளோ பிஸியாக இருக்கட்டுமே, அவங்க எந்த நேரமும் உங்களுக்காக காத்திருப்பாங்க. எந்த நேரத்திலும் உங்களுக்காக அவைலபிளாகவே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அவங்க உடனே வந்து நிற்பாங்க எந்த பிரச்சனைக்கு. அது உங்களுக்கு ஒரு சின்ன தலைவலியாக கூட இருந்தாலும் ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க. அதுலேயே உங்களுக்கு புரியும், என்னடா இவங்க நம்ம மேலே இவ்வளோ கேர் எடுத்துக்கிறாங்களே, இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களேன்னு. அதுவே உங்களுக்கு உணர்த்தும். இதுவும் ஒரு முக்கியமான சைன் தான். நீங்கள் எப்போதும் அவங்ககிட்ட பேசின சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஞாபகம் வச்சுருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு என்ன நிறம் பிடிக்கும், என்ன உணவு பிடிக்கும், எந்த ஊர் பிடிக்கும், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் துல்லியமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. குறிப்பாக உங்களோட பிறந்தநாள். எந்த ஒரு பிறந்த நாளுக்கும் அவங்க உங்களை விஷ் பண்ணுறதை மறக்கவே மாட்டாங்க. இதுலேயே புரிஞ்சுக்கோங்க அவங்க உங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க உங்கள் மேலே எவ்வளோ ஈடுபாடோடையும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான சைன் தான். இந்த வீடியோவில் மொத்தம் உங்களுக்காக 5 சிக்னல்ஸை சொல்லியிருக்கோம். இந்த 5 சிக்னல்ஸும் ரொம்ப பேசிக்கானது, ரொம்ப முக்கியமானது, ரொம்பவும் எஃபெக்டிவானது. சரி, நாங்கள் அந்த வீடியோவில் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் உங்களுக்கு இந்த வீடியோவில் சைக்காலஜிக்கல் ட்ரிக் சொல்லிதான்னு சொல்லி. சரி, இனி அது என்ன மாதிரி ட்ரிக் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். 3 ட்ரிக் இருக்குது. இதை நீங்களே சோதித்து பார்க்கலாம். வாங்க சோதித்து பார்ப்போமா? ஃபர்ஸ்ட், நீங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து சிரிக்கும்போது ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடிச்சமான நபரை பார்த்து தான் சிரிப்பாங்க. அப்படி ஒரு குரூப்பாக இருந்து நீங்கள் சிரிக்கும்போது அந்த நபர் உங்களை பார்க்குறாங்களான்னு நோட் பண்ணி பாருங்கள். 2வது, நீங்கள் அவங்க கிட்டத்துலேயோ அவங்க அருகில் செல்லும்போது
அவங்க பின்வாங்காமல் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு எஃபெக்ஷன், ஒரு அட்ராக்ஷன், ஒரு விருப்பம் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மூணாவது, சும்மா ஒரு சின்ன ஹெல்ப் ஒன்று கேட்டு பாருங்க. அவங்க அதை மறுக்கவே மாட்டாங்க. சிரிச்ச முகத்தோட, மகிழ்ச்சியோட அந்த ஹெல்ப்பை அவங்க செய்ய தயாராக இருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க, ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், காதல்ங்கிறது ரொம்ப அழகான விஷயம். தத்துவம் சொல்லலை, காதல்ங்கிறது ரொம்ப அழகான உணர்வு. ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க, பொறுமையாகவும் அமைதியாகவும் அவங்கள கையாளுங்க, அவசரப்படாதீங்க. இந்த அறிகுறிகள் அவங்கக்கிட்ட தெரிஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற சிக்னல்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். பிறகு உங்களோட விருப்பத்தை அவங்கக்கிட்ட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு தொடர்ந்து முனைந்திருங்க. நன்றி. இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.